அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மார்ச் மாதத்திற்குரிய திருவிருந்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். அதனால் இந்த திருவிருந்துக்கு ஏற்றபடியாய் ஒரு தியான பகுதியை நம்ம எடுத்து தியானித்து நாம் முன் செல்ல வேண்டியது அவசியம். மெய்யாகவே உங்களை நான் எந்த அளவுக்கு உங்களை கிறிஸ்துவ அண்டையில் சேர்த்திருக்கிறேன் என்று சொன்னால், மெய்யாகவே பக்திக்குரியதும் பயத்துக்குரியதும் சத்தியத்திற்குரியதுமான வசனங்களையே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து பெரும்பளவு உங்கள் உள்ளம் கிறிஸ்துவை பற்றுதான விசுவாசத்திலிருந்து வெளியே போகாதபடி காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள், அன்பில் நிலைத்திருங்கள். நான் இனிமேலும் உங்களை நிச்சயமாக கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ளாகவும் மட்டுமல்லாம கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு நேராக நிச்சயமாக நடத்துவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:4 எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வர தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி நாம் வாசிக்கிறோமே, அவர் அறிகிற அறிவுக்குள்ள வரும்படியாக எதிர்பார்க்கிறார்னு. அறிவு என்று எடுத்துக்கிட்டால் ஒரு விஷயம் சொல்ல முடியாது, பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. அறிவு என்று எடுத்துக்கிட்டாலே ஒரு விஷயம் அல்ல, பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. அதை தான் இன்று நாம் மெதுவாக போய் பார்க்க போறோம். அறிவு என்பது ஒரு பக்கத்தில் எடுத்துக்கிட்டா, நன்மை தீமை அறிகிற அறிவு என்பது கூட ஒரு வகையில் அறிவுத்தான். நன்மை தீமையை அறிவது கூட ஒரு வகையில் அறிவுத்தான். ஆனால் ஆண்டவர் அந்த அறிவை தடை செய்கிறார். அது உனக்கு வேண்டாத அறிவு என்று சொல்லுகிறார். அப்படின்னா அறிவு என்பது இருக்கு, ஆனால் அந்த அறிவு வேறுபட்டதாக இருக்கிறது. எல்லா அறிவும் ஒன்றல்ல, வித்தியாசமான அறிவுகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு பிள்ளைக்கு மெய்யாகவே சொல்லப்போம் என்றால் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம், அதில் ஏதோ ஒன்று கற்று இருக்கிறது, அதில் ஏதோ ஒன்று தன் மனசில் பற்றுருக்கு. அதனால அந்த பெற்றோர்கிட்ட வந்து சொல்லுது, நான் அதில் தான் படிக்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்கு, அது எனக்கு ஈஸியாக தோணுது, மட்டுமல்ல அதில் தான் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்படின்னு. பெற்றோர்களாக்கிய நாம் நம்முடைய மனசில் 2 விஷயம் தான் ஞாபகத்தில் இருக்கும். அது என்ன அப்படின்னா, டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், லாயர் ஆகணும். இந்த 2 மனசு உள்ள வச்சுக்கிட்டு ஒரு சம்பாதனையை அவன் கம்ஃபர்டபுளாக வாழணும், இல்லை நமக்கு ஒரு சம்பாதனை கிடைக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஒரு கம்பல்சரி செய்து விடுகிறோம். நீ இதான் படிக்கணும் அப்படின்னு. நல்லா யோசித்து பார்த்தால், அவன் ஆர்வம் கொண்டிருக்கிற விஷயத்தில் அவனுக்கு ஊக்குவித்து, இதற்கும் அதற்கும் என்ன டிஃப்ரெண்ட், டாக்டர் படிக்க போற இதுல என்ன விஷயம், இன்ஜினியரிங் படிக்க போற இதுல என்ன விஷயம், அக்ரிகல்ச்சர் படிக்க போற இதுல என்ன விஷயம் அப்படின்னு ஒரு தெளிவுக்குள்ள வந்த பிறகு தான் நினைத்தது தவறு என்று ஒருவேளை அவன் உணரலாம். நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது தவறு, அவன் சரியாதான் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம உணரலாம். அப்போ அறிவு என்று எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே அவங்க பார்வையில அது சரிதான். என் அறிவு எனக்கு சரியா இருக்கு, உன் அறிவு உனக்கு சரியா இருக்கு. அப்ப அறிவு என்கிட்ட இருக்கிறது அறிவு சரி, உன்கிட்ட இருக்கிறது அறிவு சரின்னா நம்ம ஏன் 2 பேரும் ஒத்து போக மாட்டேன்றோம்? 2 பேருமே ஏன் இருமாப்பு உள்ளவர்களா மாறுகிறோம்? இப்போ என் அறிவு சரினா உன் அறிவும் சரிதானே, அப்ப 2 பேருக்குள்ள ஏன் ஒற்றுமை வரமாட்டேங்கிறது, ஐக்கியம் ஏன் வரமாட்டேங்கிறது? அப்படி என்றால் ஒரு பிள்ளைக்கு என்ன புத்தி சொல்லி கொடுத்தோமோ, பார்ப்பா நீ இன்ஜினியரிங் விரும்புற, அக்ரிகல்ச்சர் விரும்புற, சயின்ஸை விரும்புற, நீ காமன் சென்ஸ் காமர்ஸை விரும்புற, அதுல நீ எது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம உட்கார்ந்து பார்க்கலாம். என் மனசுலயும் ஒண்ணு இருக்கு,
அது எது நேர்மையானது, எப்படி அது விளங்கும் அப்படின்னு உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் போதுதான் தூய்மையான அறிவு ஒன்று வெளியே வரும். அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒத்து வரும் என்றால் தொடர்ந்து அப்பா மகனோடு கூட இருப்பா, மகன் அப்பாவோடு கூட இருந்து வாழ்க்கை நடத்தலாம். அப்ப அதே போலதான் கடவுளோடு கூட நாம் இருக்கிறதும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறதும் வித்தியாசம் இருக்கிறது, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கடவுள் வேதத்தை கொடுத்தார் அறிவு அடைவதற்காக அல்ல, நமக்கு சார்ந்த அறிவுகளை அடைவதற்காக அல்ல. கடவுள் ஏன் வேதத்தை கொடுத்தார்? அவருக்கு சார்ந்த அறிவை நோக்கி நாம் செல்ல முடியாக. ஆனா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குது? ஏம்பா அவருக்கு சார்ந்த அறிவு என்றால் என்ன, எனக்கு சார்ந்த அறிவு என்றால் என்ன? அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுதான் இன்று மிகப்பெரிய ஒரு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பந்தய பொருளை இழக்குவதற்கு காரணம். பைபிள் இருந்து ஒரு அறிவை நாம் பெறுகிறோம். சிம்சோனை பற்றி கேட்டால் அதுவும் சில பேர்களுக்கு தெரியும், சீமோனை பற்றி கேட்டால் அதுவும் சில பேர்களுக்கு தெரியும், யூதா கோத்திரத்தை பத்தியும் தெரியும், யூதா ஜனங்களை பத்தியும் தெரியும், 12 சீடருடைய பெயர் தெரியும், 12 எருசலேமுடைய கற்களுடைய பெயர் தெரியும், நியூ ஜெருசலேம், 12 கோத்திரங்களுடைய பெயர் தெரியும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவு எப்பேரிப்பட்ட அறிவு என்பதுதான் மிக மிக அவசியமானது. அது எப்பேரிப்பட்ட அறிவு? 12 கோத்திரங்களுடைய பெயர் தெரிஞ்சிருக்கிறது, அது அறிவா? 12 கோத்திரங்களுடைய பெயர் தெரிஞ்சிருக்கிறது அறிவா? அதுல இறைவன் மறைச்சு வச்ச அவருக்கு சார்ந்த ஒரு உண்மை அடங்கி இருக்குது, அதை அறிஞ்சுக்கிறது அறிவா என்பதை யோசித்து பார்க்கணும். இப்படிதான் நம் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் தடை செய்த பழம் ஏவாள் சர்வத்துடைய பேச்சை கேட்கும்படியாக இழுத்து செல்லுகிறது. அந்த மரத்துடைய பெயர், அந்த கனிவுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், நன்மை தீமை அறியத்தக்கதான கனி. பாருங்க, அறிவு நன்மை தீமை அறியத்தக்கதான அறிவு. ஆனா இது ஆண்டவர் வேண்டாம் என்று வெறுக்கிறார். இது ஆண்டவர் நீ உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். நாமே கொஞ்சம் தனிமையா யோசித்து பார்க்கலாம். எங்க நன்மை தீமை அறிவது நமக்கு வேண்டாமா? நன்மை தீமை அறிவது எவ்வளவு நல்லது இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கரெக்ட். ஆனா ஏன் ஆண்டவர் தடை செய்தார்? இப்ப நானு 92வது சத்தியத்தின் பெருவிழாக்கு மறுபடியும் உங்களை அழைச்சிட்டு போறணும் இல்ல. 92வது சத்தியத்தின் பெருவிழா இன்னும் தொடர்ச்சியாக நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அது எப்படி ஒரு 15 மணி நேரத்துக்கு போகலாம், அதை நான் பேச வரவில்லை. ஆனா உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டார்களே, ஃபெயிலர் ஆனதா? இல்லை, பாஸ் ஆனது. ஃபெயிலர் ஆகல, பாஸ் ஆனது. அவர்கள் மெய்யாகவே தேவர்களைப் போல மாறிவிட்டார்கள். உண்மை அதுதான், அவர்கள் மெய்யாகவே தேவனைப் போல் மாறிவிட்டார்கள். அல்லவிட்டால் பன்மையில சொல்லலாம், தேவர்களைப் போல மாறிவிட்டார்கள். அவருடைய விளக்கத்தை நான் கடைசி நாள் கொடுக்கும் போது ஜனங்கள் அத்தனை பேர்களும் கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள். ஐயோ, நாம் தேவனா மாறிவிட்டோமே என்று சொல்லி அவருடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அர்ப்பணித்தார்கள். இப்பவும் நான் சொல்லுகிறேன், அப்போ நன்மை தீமை அறிகிற மரம் நமக்கு தோல்வியை கொண்டு வந்ததா? இல்லை. சாத்தான் சொல்லுகிறபடி, ஏவாள் யோசித்தபடி, ஆதாம் புசித்தபடி பார்த்தால் வெற்றியை தான் தந்தது. அப்போ அந்த வெற்றி உண்மையான வெற்றி என்று இருக்கும் தான் வச்சுக்குவோம். அப்ப தேவன் எப்படி நமக்கு 2வது தரம் சகாயம் செய்யும்படியாக வந்திருக்க கூடும்? இந்த சகாயத்தை விழுந்து போன தூதர்களுக்கு செஞ்சிருக்கலாமே. அவர்களும் நம்மை போலதானே, ஒரு வகையில ஒரு லைட்டா சொல்ற, தேவர்களை போல மாறணும், உன்னதமானவருக்கு மேலாக ஏறி ஆராதனையின் கூட்டத்தில் நான் உட்காரணும் அப்படின்னு யோசித்தானே. இதுவும் ஒரு வகையில் அவனுடைய தவறும் நம்முடைய தவறும் ஒரு வகையில் சேமா இருக்குன்னு தானே எடுத்துக்கலாம். அப்போ விழுந்து போன அந்த தூதர்களுக்கு இறைவன் உதவி செய்யல, நமக்கு ஏன் உதவி செய்யும்படி துணிஞ்சார்? ராபோஜன நேரம் உங்களை நான் மறுபடியும் பைபிள் அறிவுக்கு நேராக செலுத்த நான் இஷ்டப்படல. பைபிள் அறிவு உங்களுக்கு தேவையா, இல்லை எது தேவை என்பது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கதான் இந்த காரியத்தை நான் கையில எடுத்தேன். இது திருவிருந்து நேரம்.
ஏனவைதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, அறிவை நோக்கி செல்லுகிற ஒரு கூட்டம் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. அதுல ஒருவர் முகமது. அவர் என்ன பண்ணார்? அறிவை நோக்கி செல்லணும் என்கிற ஒரு ஆர்வத்தை வைத்ததினால் அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்துவை தள்ளிவிட வேண்டிய நிர்பந்தம் நிலை அவர் கேட்கப்பட்டுச்சு. கிறிஸ்துவை தள்ளிவிட்டார் என்று நான் நேரடியாக சொல்வதனால் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனா கிறிஸ்துவை அரவணைத்துக் கொண்டார் என்று தான் சொல்லணும். கிறிஸ்துவை கட்டிப்பிடித்துக் கொண்டார். யார்? முகமது. கிறிஸ்து ஈசா நபி மிக மிக முக்கியமானவர் என்பதை தன் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுக்க அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, நாம ஏன் அந்த வேதத்தை நம்ம ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்? வேண்டாம், நமக்குன்னு ஒரு வேதத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி ஏற்கனவே அவர் கவனித்த பழையற்பாட்டும் புதிய ஏற்பாட்டையும் வடிகட்டி குர்ஆன் என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை உருவாக்குகிறார். சரி, இப்ப அறிவு என்ன செய்தது என்பதை யோசித்து பாருங்க. அறிவு என்ன செய்தது என்பதை யோசித்து பாருங்க. நல்ல யோசிங்க. ஒரு மனிதனுக்குள்ள வேத அறிவு வர வர அவன் உண்மையாகவே ஒரு சில விஷயத்தை இழக்க ஆரம்பிப்பான். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் இருந்தேன், வேத அறிவு உங்களுக்கு கொடுக்காம வெறும் சத்தியத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்து வளர்த்த. சத்தியம் என்றால் என்ன என்று. சரி, இப்ப என்னுடைய ஸ்டோரி வேண்டாம். அப்படி இருக்க ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறிகிற அறிவை பெற்றுவிட்டார்கள். பெற்றுவிட்ட மனிதனை இறைவன் நிராகரித்திருக்கணும் இல்லையா? இறைவன் ஏற்றிருக்க கூடாது. இறைவன் தள்ளிவிட்டிருக்க வேண்டும். இறைவன் மெய்யாகவே தூதர்களை தள்ளிவிட்டது போல மனுஷனையும் தள்ளிட்டு இருக்க வேண்டும். தூதனுக்கு விழுந்து போன தூதனுக்கு நரகத்தை ஆயத்தம் பண்ணினது போல மனிதனுக்கும் நரகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கணும். ஆனால் வேதத்துல விழுந்து போன தூதர்களை விட மனிதனுக்குத்தான் இறைவன் கை கொடுக்க வந்தார் என்று பைபிள்ல சொல்லுது. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கை கொடுக்க வந்தார். அதாவது இப்படி சொல்றேன், விசுவாச மார்க்கத்தார்க்கு இறைவன் கை கொடுக்க வந்தார ஒழிய விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடுக்கும்படி வரவில்லை என்று ஆணித்தரமாக பைபிள் சொல்லுது. அப்போ இறைவன் எப்படி நமக்கு கை கொடுக்க வந்தார்? நம்ம தான் இவ்வளவு பெரிய தவறு செய்துட்டோமே, நம்ம தான் இவ்வளவு பெரிய தவறுக்கு உள்ளாயிட்டோமே. அப்ப ஏன் இறைவன் நமக்கு உதவி செய்ய வரணும்? ஏன் ஆண்டவன் நமக்கு உதவி செய்யணும்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இங்கேதான் ஒரு விஷயத்தை நீங்க தெளிவோடு கூட பார்க்கணும். ஆதாம் ஏவாளுக்கு இறைவன் மனம் இறங்க காரணமே அற்புதமான ஒரு விஷயம் அங்க நடைபெற்றது. ஆதாம் ஏவாளுக்குள்ள அற்புதமான ஒரு விஷயம் நடைபெற்றது. இது லூசிபருக்கும் விழுந்து போன தூதர்கள் மத்தியில் இது நடைபெறல. அதுதான் ஆண்டவர் என்ன செய்தார்? மனமிறங்கி வரும்படியாக கீழே இறங்கினார். மனிதனுக்கு கை கொடுக்கும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக, அவனுக்கு மன்னிப்பு வழங்கும்படியாக, அவனை மீண்டுமாக தேவ சாயலாக தேவ பக்கமாக திருப்பிக் கொள்ள தேவன் மனதுருகினார். அப்ப ஆதாம் ஏவாள் வீழ்ச்சி அடைந்தது உண்மை. பாவத்தை அவர்கள் தங்களுக்குள்ள வரவழைத்தது உண்மை. தேவர்களைப் போல மாறுவோம் என்கிறதை அறிந்து தேவர்களைப் போல மாறியது உண்மை. எல்லாம் உண்மை. ஆனால் இதில் அவர்கள் மிக ஜாக்கிரதையா செய்த இன்னொரு உண்மை இருக்கிறது. இந்த திருவிருந்த நேரத்தில் அதை தான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க ஜாக்கிரதையா ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. தயவு செய்து நாமும் ஜாக்கிரதையா அந்த விஷயத்தை செஞ்சிடுவோம். செஞ்சிட்டா இறைவன் மீண்டும் நம் மீது மனதுருகுவார். மீண்டும் நாம் இந்த நீதிக்கும் நியாயத்திற்கு சிட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஒருவேளை நான் சொல்லுவது சில கடவுள் மீது அறிவில்லாதவர்களுக்கு, கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது நரகமாவது பரலோகமாவது இதெல்லாம் கிடையாது, யார் நம்மளை தண்டிக்கிறது, நரகம் பரலோகம்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர்கள் சிரிக்கலாம். அவர்கள் சிரிக்கட்டும். ஆனால் அவர்களுடைய சிரிப்புக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இயற்கையோடு கூட விளையாடுங்கள், இயற்கை நம்மளை தண்டித்துடன் சொல்றாங்களே. இப்ப சிரிக்கிறியா நீ? இயற்கைக்கு நான் கை கால் ஞானம் இருக்கா? இயற்கையோடு கூட விளையாடுதிருங்கள். நாம் இப்ப கண்டுபிடிக்கிற எல்லா விதமான கருவிகள் இயற்கைக்கு விரோதத்தை கொண்டு வருகிறது.
இயற்கை சீர்குண்டி எழும்பினால் நாம் அழிந்து விடுவோம். இயற்கைக்கு விரோதமா நம்ம செயல்பட்டு நிற்கிறோம். மரங்களை அதிகமா வெட்டி கொண்டிருக்கிறோம். காடுகளை நம்ம வெட்டி கொண்டிருக்கிறோம். சமுத்திரங்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா கழிவுகளும், நம்முடைய எல்லாம் பிளாஸ்டிக், நாம் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா கருவிகளின் குப்பைகள் எல்லாம் சமுத்திரத்துக்கு நாம் போட்டு நிற்கிறோம். சமுத்திரம் சீறி வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று விஞ்ஞானிகள் சொல்லும் போது அது கொண்டு எப்படி நீ கீழ்ப்படுகிற? இயற்கைக்கு விரோதமாக நடந்தாலே இயற்கை ஒன்று தண்டிக்கிறது என்பது உண்மையானால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நாங்க நம்புறோமே, அந்த சக்திக்கு பெயர் தெய்வம் பெயர் வச்சிருக்கிறோமே, அந்த தெய்வத்துக்கு பெயர் இயேசு கிறிஸ்து என்று பெயர் வச்சிருக்கிறோமே, அப்ப நாங்க எவ்வளவு அவருக்கு அடங்கி வாழணும்? ஏனவைதான் நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் இந்த நீதி நிச்சயமாக தண்டிக்கும். அப்படி தண்டிக்கும் என்று இருந்தாலும் ஏன் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த இத்தனை பில்லியன் கணக்கான மக்கள், 8.2 பில்லியன் மக்கள் ரட்சிப்புக்கு ஆயத்தமாக்கப்பட்டார்கள். இறைவன் எதற்காக நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கும்படியாய் வந்தார்? அப்ப ஆதாம் ஏவாள் அந்த நேரத்தில் செய்த விஷயம் தான் என்ன? பாவம் செய்து விட்டோம், அறிவு வந்து விட்டது, நன்மை தீமைக்குரிய அறிவு வந்து விட்டது என்று நினைத்த போதிலும் அவங்க செய்த சூக்ஷ்மமான ஒரு விஷயம் எது? அவங்க நடிப்பித்த அற்புதமான ஒரு செயல் எது? அந்த செயல் இந்த ராபோஜனத்தன்று நாமும் மனதார ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய பார்வையில் மீண்டுமாக அவருடைய நீதிக்குள்ள, அவருடைய சத்தியத்துக்குள்ள செலுத்த நமக்கும் ஏதுவாய் இருக்கும். தயவு செய்து மீண்டும் சொல்ற, பைபிளை எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்ற அறிவுக்கு நேராக சென்று விடாதிருங்கள். ஆதாம் ஏவலும் அப்படித்தான் சென்றார்கள். ஐயோ எனக்கு பைபிளை இன்னொரு ரகசியம் தெரிஞ்சிச்சு, ஐயோ பைபிளை எனக்கு இது தெரிஞ்சிச்சு. நல்லதுதான், எனக்கு உங்களை விட எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது, ஆனா அவைகளை சொல்லுவது நல்லதல்ல. அப்போ கடவுள் விஷயத்துல கூட 2 வளர்கிறது. ஒன்று, கடவுள் விஷயத்துல கூட அறிவு வளர்கிறது. கடவுள் அதை விரும்பல. ஆனால் இப்ப சொன்னீங்களே பிரதர், 1 தீமோத்தேயு புத்தகம் 2:4, எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளருவோம், தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்பதானே சொன்னீங்க. ஆமா, ஆனா கடவுள் விஷயத்திலேயே 2 அறிவுகள் வளர்கிறதை இறைவன் பார்க்கிறார். கடவுள் விஷயத்திலேயே 2 அறிவுகள் வளர்கிறது. ஒரு நாள் அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு ஃபாரின் ஊழியக்காரி என்னை சந்தித்தார். நான் அப்பதான் சேலம் பட்டணத்தில் நடந்த ஒரு பெருவிழாவுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப லேட்டா வந்ததுனால், ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டதுனால் பஸ்ல வந்து சேருவதற்குள்ளே எனக்கு நிறைய நேரம் ஆயிப்போச்சு. கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்ப நான் அந்த அரங்கத்திற்குள் வருகிறேன். இந்த ஃபாரின் ஊழியக்காரு அங்கதான் நின்றுட்டு இருக்கிறார், கதுவருகளை நின்றுட்டு இருக்கிறார். என்னை பார்த்து தடுத்து நிறுத்தி கொஞ்சம் அன்போடு கூட என்கிட்ட பேசினார். ரொம்ப அருமையா தான் பேசினார். நானும் அவருடன் பேசி கொண்டிருக்கும் போது அப்போதுதான், உனக்கு பைபிள்ல எவ்வளவு அறிவு இருக்குன்னு கேட்டார். இந்த வார்த்தை எனக்கு கேட்ட உடனே ஒப்புக்கொள்ள வேண்டியது எனக்கு இஷ்டப்படல. நாங்க பேசி கொண்டிருக்கும் போது அதே சேலம் பகுதிக்கு சேர்ந்த மற்ற ஊழியக்காரங்கள் எல்லாம் எங்க கூட சேர்ந்துக்கினாங்க. உள்ள அரங்கத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியே லேட்டா வந்து அது ஏன் தப்பு, நான் வெளியே என்னை நிப்பாட்டிட்டாங்க. இல்லாவிட்டால் வெளியே நின்று பேசுவதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. சரி, இப்ப நான் வெளியே நின்று பேசி கொண்டிருக்கிறேன். எல்லா ஊழியக்காரங்களும், சில விசுவாசிகள்லாம் வந்து சேர்ந்துக்கினாங்க. அப்ப அவர் கேட்டார், உங்களுக்கு பைபிளுடைய அறிவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு. நான் சற்றும் தயங்காமல் சொன்னேன், நான் புது ஆளு அப்படின்ட்டேன். நான் பைபிளுக்கு புது ஆளு, எனக்கு அவ்வளோ தெரியாது அப்படின்னு. அப்படியா, சரி இப்படின்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு அறிவு இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க 18 வருஷமா நாங்க இதுல இருக்கிறோம், நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, நியூ ஜெருசலேமை பத்தி, நரகத்தை பத்தி, பரலோகத்தை பத்தி நம்ம ஜனங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க, பதில் கொடுக்க தெரியாம. அவர் டான் டான் என்று பதில் கொடுக்கிறார், கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. பைபிள்ல கூட நம்ம அறிய வேண்டிய அறிவு 2 வகை. ஒரு அறிவு எது என்று சொன்னால், பைபிள்ல இருந்து நம்ம தெளிவுடன் நம்ம பார்த்து கொஞ்சம் முன்ன போய் பார்ப்போம்னா பைபிள்ல நமக்கு தெளிவாய் காட்டும். ஒரு சில அறிவு நமக்கு என்ன செய்யும்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் கடவுளை பற்றி, விக்கிரகாராதனையை பற்றி
நரகத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி, நியூ ஜெருசலேமை பற்றி, அது இது என்று அறிவை பெருக பெருக அந்த அறிவு இருமாப்பை நமக்கு கொண்டு வரமே ஒழிய இருமாப்பு மேலும் சிச்சைக்கு நம்மளை உள்படுத்தும். அப்ப ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க, அதுதான் இப்ப நம்ம செய்யணும். ஆதாம் ஏவாளை கவனிச்சு பார்க்கணும், அவங்க என்ன செஞ்சாங்க அதுதான் நம்ம செய்யணும். அறிவு பெருக பெருக இன்னொரு விஷயத்துல பைபிள் சொல்லுகிறது. இது 1 கொரிந்தியர் 8:1 மட்டுமல்ல, இன்னொரு பகுதிக்குள்ள நாம் போய் பார்த்தால் மீண்டும் பைபிள் நம்மளை எச்சரிக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படி சொல்லுது, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். உண்மைதான், அவங்களுக்கு வைராக்கியம் இருக்கு. என்னுடைய பிதா, என்னுடைய இயேசு, என்னுடைய ஆவியானவர். ஆனால் அந்த வைராக்கியம் பாருங்க, இங்கதான் முக்கியம். ஆனால் அது எப்படி இல்லை அப்படின்னா, அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, தேவனுடைய அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம். அப்ப மனிதன் கடவுள் விஷயத்திலேயே அவனுக்கேற்ற அறிவுல தான் வளர்றான், எழுத்துடைய அறிவுல வளர்றான், தேவனுக்கேற்ற அறிவுக்குள்ளாம வளருதுல. அப்ப ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? ஆதாம் ஏவாளுடைய விஷயத்துல என்ன நடந்துச்சு? சிட்சிக்கப்பட வேண்டிய ஆதாம் ஏவாள் லேசாக சிட்சிக்கப்பட்டு, ஆண்டவர் சொல்றார் செத்துரு அப்படின்றார். செத்துடு, நீ சாகலனா நீ நித்திய நித்தியமாய் வாழ்வனா, சிச்சையும் உனக்கு நித்தியமா மாறிடும். செத்துடு தற்சமத்துக்கு. நீ செஞ்ச நல்ல விஷயத்தை என் மனசுக்கு பட்டுச்சு. ஆதாம் பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய விஷயத்துல தேவனுடைய சித்தம் எப்படி இருந்துச்சுன்னா, நீ செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எது? நன்மை தீமை அறிவு வரைக்கிற பலன் சாப்பிட்டதா? இல்ல இல்ல, அதை சாப்பிட்ட பின்பு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அது என்னன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆண்டவர் இப்படி எண்ணி இருக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால இந்த தற்சமத்துக்கு நான் சிச்சிக்கிறது நீ ஏத்துக்க. உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். வாழ்நாள் முழுவதுமாக வேர்வை சிந்தி நீ இப்ப பிழைப்ப. பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது வேதனையோடு கூட பெற்றெடுப்ப. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க செத்துடுன்றார். நீ இப்ப செத்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு எல்லாமே குறைஞ்சிடும். அப்ப நான் உன்னை ரட்சிக்க எளிதாக இருக்கும். ஏன்பா? அப்ப கடவுள் கிட்ட இந்த ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிருக்கலாம்? வீழ்ச்சி அடைந்தது உண்மை. ஆனா இதே விஷயம் சர்பத்துக்கு சொன்னாரா? சர்பத்துடைய வேடத்துல வந்தது பிசாசுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதை நான் இப்ப படம் போட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்லணுமா? வேண்டாம். அப்போ சர்வத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா? உன் கட்டுகள் உடைக்கப்படும், உன் சாபங்கள் உடைக்கப்படும், உன்னை நான் மன்னிக்க போறேன், உன்னை நான் நிச்சயமாக ரட்சிப்பேன், நீயும் செத்துடு. இல்ல, அவன் சாகல. வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றார் பழிய பாம்பாகிய. அப்ப அவன் சாவல, ஆனா ஆதாம் ஏவாள் செத்துட்டாங்க. தேவனால் 2வது முறை காப்பாற்றப்பட்ட நோவா செத்துட்டாரு. தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் செத்துட்டாரு. தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு செத்துட்டாரு. தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் செய்த அப்போஸ்தலன் பவுல் செத்துட்டாரு. ஆனா இந்த பழிய பாம்பு சாகல. ஏன் சாகல? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆதாம் ஏவாளுக்கு மனம் இறங்கின மாதிரி ஏன் சர்பத்துக்கு மனம் இறங்கல ஆண்டவர்? அப்ப ஆதாம் ஏவாள் செய்ததை சர்பம் செய்யல. சர்பம்னா பிசாசு செய்யல, அவனுடைய கூட்டாளிகள் செய்யல. அப்படி என்னங்க செய்தாரு ஆதாம் ஏவாள்? அப்படி என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, நானும் செஞ்சிடறேன் அப்படின்னு உங்களுக்கு வாஞ்ச வரனா, இந்த திருவிருந்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய விதத்துக்கு நான் இதை சொல்றேன். கடவுள் விஷயத்துல 2 வகை. ஒன்று வீணான அறிவு, இன்னொன்று தேவனுக்கேற்ற அறிவு. நீங்கள் இந்த கனியை புசித்த நாளில் தேவனை போல மாறுவீர்கள். நன்மை தீமை அறிகிற இந்த கனியை அறிகிற பரதான் அது அறிவு. அப்ப கடவுள் விஷயத்துல 2 அறிவு. ஒன்று வீணான அறிவை நோக்கி செல்லுவது. இன்று சில பிள்ளைகளுக்காக நான் வருந்துகிறேன். அவர்கள் வீணான அறிவை நோக்கி சென்று விட்டார்கள் என்பதற்கு ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது. சரி, அவர்களை வையக்கூடாது. ஆனா இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நினைப்படுத்திக்கணும்.
அறிவு என்பது 2 வகைங்க. அதை நீங்க கூர்ந்து கவனிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயம் நீங்களும் வீழ்ச்சி அடைவீர்கள். வெறும் எனக்கு பைபிள் அது தெரியுது இது தெரியுது இன்னும் தெரிஞ்சுக்கணும் என்கிற விதத்துல வளர்வது ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வரும். அதுதான் இந்த இடத்துல பிசாசு சொல்றான். நீ இந்த கனியை புசித்த நாளில் தேவனை போல மாறுவ. தேவனுக்கே இந்த விஷயம் தெரியும். சரி, இந்த சத்தியத்தின் பெருவிழாவில் நம்ம எப்படி தேவனை போல மாறிட்டோம் என்பது நான் நிரூபிச்சு காட்டினேன். நம்ம தேவனா மாறிட்டோம் நிரூபிச்சு காட்டினேன். சரி, அப்போ ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க? இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு உடனே தங்களுடைய ஆக்டிவிட்டிஸை மாத்தி காட்டினாங்க. இது தேவன் கவனித்தார். அப்படியா? அப்படின்னா ஒரு வேலை செய்வோம். மனிதனுக்கு தற்காலிகமான ஒரு சிச்சையை கொடுப்போம். அந்த சிச்சை விடுங்க. இப்போ வறுமை, சாபம், நோய், பிரச்சனை உலகம் 6000 வருஷமா படாத பாடுபட்டு வருகிறது. சுருக்கமா சொல்றேன், இப்ப இந்த உலகத்துல வாழுவதே ஒரு குட்டி நரகம். அந்த மாதிரி ஒரு குட்டி நரகத்துல நம்ம வாழ்ந்துட்டு வரோம். தேவன் தற்செயலா மனிதனை சிச்சித்தார். ஏன்னா முதல் படியாக துணிந்து நாம் அந்த பாவத்தை செய்ததனால் தற்செயலாக சிச்சித்தார். ஆனா இறைவன் 2வது தடவை நம்ம செய்ததை இறைவன் கவனித்து விட்டு ரட்சிக்க உடனே ஏற்பாடு செய்தார். அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லம் உள்ளவர், சர்வ ஞானி இல்லையா? அவருக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வீழ்ச்சி அடைகிறோன்னு அவர் ஏற்பாடு செஞ்சிட்டார். ஆனா அந்த ஏற்பாடு தடையாய் இருந்துச்சு. அதாவது ஓல்டு செய்யப்பட்டது. மனிதனுடைய முயற்சி மேலதான் கொடுக்கணுமா வேண்டாமான்னு இருந்துச்சு. அப்ப மனிதன் ஒரு முயற்சி செஞ்சாம் பாருங்க. முக்கியமா ஆதாம் தான் செய்தது. ஏவாள் உடனே ஒத்து உழைச்சாங்க. இந்த ஆதாம் செய்த இந்த செயல் என்ன ஆகி போச்சுன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ இவன் என்ன செய்தான்? முதல் அறிவு எது அப்படின்னா தேவனை அறிகிற அறிவுக்குள்ள இறங்கினான். இது என்ன ஆகி போச்சுன்னா ரோமர் புஸ்தகம் 10:2 படி அறிவற்ற, அதாவது நமக்கேற்ற வைராக்கியமா தேவனை குறித்து நமக்கேற்ற வைராக்கியம் தான் வந்துச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8:7 நான் சொன்னேன் பாருங்க. அறிவு என்பது இருமாப்பை உருவாக்குகிறதுன்னு. அப்போ அறிவு ஏற்கனவே பிசாசுக்குள் இருமாப்பை கொண்டு வந்தது. அறிவு என்றால் ஒரே அறிவு, அது தெய்வ அறிவு மட்டும்தான். அது வீழ்ச்சி அடைந்த தூதர்களுக்கும் அவ்வளவுதான், நமக்கும் அவ்வளவுதான். கடவுளை அறிகிறது தான் ஆக்சுவலி ஜீவனே. ஆனா அந்த கடவுளை அறிய அறிய இந்த அறிவுல 2 டிஃபரெண்ட் ஆயிடுது. ஒரு அறிவு ஆதாம் ஏற்படுத்திய, ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில காட்டிய அறிவு. இப்ப நான் சொல்றேன் அது எதுன்னு. இன்னொரு அறிவு இருமாப்பை உண்டாக்கக்கூடிய அறிவு. ஆனா கடவுள் ஒருத்தர் தான். யாக்கோபு சொல்றார் இல்லையா, கடவுள் என்பவர் ஒருவர், அவர் ஒருவர் தான் என்பது பிசாசுக்கு கூட தெரியும் என்று. அப்போ பிசாசு இப்ப எந்த வேதத்துல இருந்து பேசுறான்? இதே வேதத்துல இருந்தான். இதே வேதத்துல இருந்து பேசுறான். என்னன்னு, நீ தாழு குதி உன் தூதர்கள் கையில ஏந்தி கொள்வார்கள். அப்போ பிசாசு இதே வேதத்துல இருந்து பேசுறானா? அவனுக்கும் தெரியும் இதுதான் வேதம், அவனுக்கும் தெரியும் இவர் தான் கடவுள்னு. ஒரே கடவுள். அவனுக்கும் அவனும் வீழ்ச்சி அடைந்தான், நாம வீழ்ச்சி அடைந்தான். 2 பேருக்கும் ஒரே கடவுள் தான். விஷயம் என்ன அப்படின்னா, அவனுடைய அறிவு அவனுக்கு இருமாப்பை உண்டாக்கி வைத்தது. திடீரென்று சொல்லி ஆதாம் தன்னுடைய அறிவை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டார். இதுதான் இன்னைக்கு உண்மையிலேயே நான் காலங்காலமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம். இது ஒன்றுதான். பைபிள்ல நிறைய அறிவுகள் இருந்தாலும் நான் அதை சொல்றதில்ல. ஏன்னா அதை சொல்லக்கூடாது, அது தேவையில்லாத ஒரு விஷயம். சொல்ல வேண்டிய விதங்கள் இருக்கிறது, அப்படிதான் போகும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, ஆதாம் அடைஞ்ச அறிவு என்ன அறிவு? நன்மை தீமையுடைய கனியை சாப்பிட்டு அந்த அறிவை அடைஞ்ச உடனேயே தன்னை திடீரென்று மாத்திக்கிட்டார். அந்த அறிவு என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருது. கடவுளுக்கு உருக்கமான இந்த பாடலை பாடிய பின்பு நான் இந்த செய்தியை தொடங்குறேன். சுருக்கம்தான். 1 மணி நேரத்துக்கு மேல நான் பேச போறேனா, கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் போறேன். இந்த பாடலை பாடிய பின்பு பயபக்தியோடு கூட இந்த பாடலை பாடுங்க. தொடரலாம். சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே இசையா, அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே இசையா, அனுக்கிரகம் தர வேண்டுமே. இந்நாள் ஒன்றும் கூடாதையா, இல்லா உம்மால் கூடும். இந்நாள் ஒன்றும் கூடாதையா, இல்லா உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே இசையா, அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என்னேசுவே 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 அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே இசையா, அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரை உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே அழைத்தவரை உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என்னேசுவே 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 அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே இயேசுவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே இயேசுவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. இந்நாள் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். இந்நாள் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே இயேசுயா, அனுக்கிரகம் தர வேண்டுமே. பாடினீங்களா? என் கூட சேர்ந்து பாடியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக.
தெய்வங்களோடு கூட இருப்பராக. ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? அன்பு தேவ பிள்ளைகளை, பைபிள் இருந்து அறிவை வரவேற்றுக் கொள்ளோன்னு போயிட்டா கண்டிப்பா நான் சொல்லுகிறேன், கடவுளுக்கு விரோதமான அறிவா மாறும். ஆனா ஆரம்பத்தில் அது தெரியாது, ஆரம்பத்தில் தெரியாது, போகும்போது தெரியாது. புது புது விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிறேன், அதெல்லாம் நான் தள்ளோடு. அவைகளுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கிறது. ஏனவைதான் சத்தியத்தின் பெருவிழாகட்டும், பைபிள் ஸ்டடி ஆகட்டும், நீதிமொழிகள் புஸ்தகமாகட்டும், டெய்லி மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய எழுதிய சுவிசேஷம், தீமோத்தி எது ஆகட்டும், உங்களை நான் வேறு அறிவுக்கு கொண்டு போறேன். இதை நீங்க மிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரோமர் புஸ்தகம் 10:2 சொல்லிச்சு பாருங்க. அப்படியும் அதே போல நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு சில 8ஆம் அதிகாரம், இங்க பாது 8ஆம் அதிகாரம் ஒரு 7ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்க பாருங்க. அது போல நம்முடைய வாழ்க்கை மாறிடும். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மன்னிச்சுக்கங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கை மாறிடும். ஒன்று இருமாப்பு அல்லாவிட்டால் நமக்கேற்ற வைராக்கியம். அப்ப ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? ஆதாம் ஏவாள் உண்மையாகவே பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அவங்க உண்மையாகவே அந்த கனியை புசித்தாங்க. அறிவு வந்துச்சு, தேவனை போல மாறிட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனா அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஆதாம் தவறு செய்யவில்லை. முதலாவது ஏவாள் தான் பாவத்தில் விழுந்தா. ஏவாள் சாப்பிட்டு வாய் நிறைய பழம் இருக்கிறது, கையில பழம் இருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே ஆதாம் விலகி ஓடி இருக்கலாம், ஆதாம் விலகி ஓடி இருக்கலாம். ஆனால் ஆதாம் கண்டுபிடிச்சாப்ல, தெய்வ அறிவு ஏவாளுக்குள்ள வந்துச்சு, தெய்வ அறிவு ஏவாளுக்குள்ள வந்துச்சு. ஆனா அந்த அறிவு தேவனுக்கேற்ற அறிவு அல்ல. ஆதாம் கண்டுபிடிச்சிட்டார். ஏவாளை ரட்சிக்கணும்னா ஒரே வழிதான். ஆதாம் ரொம்ப ஷார்ப்பா இருந்தார் பாருங்க. ஏவாளையும் ரட்சிக்கணும்னா, என் மனைவி, என்னுடைய எலும்பு, என்னுடைய மாம்சம், அவளை நான் கைவிடக்கூடாது. அவளை ரட்சிக்கணும்னா ஒரே வழி, அதை புசித்து, அவர் ஏற்கனவே எச்சரிக்கையா இருந்தார் இல்லையா, அடுத்த ஸ்டெப்புக்குள்ள இறங்கிட்டா இறைவன் நிச்சயம் மனம் இறங்குவார் என்று ஆதாம் கண்டுபிடிச்சார். உடனே என்ன பண்ணார்? அந்த கனியை சாப்பிட்டு உடனே இவர் செய்த முயற்சி தான் இதுதான். இந்த ராபோஜனத்து நாள் அன்று ஏனோ தானமா திருவிருந்துக்கு வராம நம்மை நாமே பரிசீலித்து பார்க்க இந்த வார்த்தையை சொல்றேன். ஆதாமை போல நீங்களும் செய்யுங்கள். என்ன செய்தார் ஆதாம்? அந்த கனியை புசித்து தன் தேவனை போல மாறிட்டன் தெரிஞ்ச உடனே அதை தனக்கேற்ற வைராகியத்தை கொண்டு போகாம, அதாவது மனிதன் பைபிளை படிக்க படிக்க அவனுக்கே தெரியாம தனக்கேற்ற வைராகியத்தில் நடந்துருவான், தனக்கேற்ற இருமாப்புல நடந்துருவான். இது ஆதாம் புரிஞ்சுக்கினார். உடனே என்ன பண்ணாரு? ஏவாளை, அந்த கனி புசித்த உடனே ஏவாளை இழுத்துக்குன்னு போய், ஆமா நாங்க தப்பு செஞ்சிட்டோம் என்கிறதை இறைவனுடைய அறிவுக்குள்ள அதை அறிவிக்க போனார். அப்போ ஒரு மனுஷன் உண்மையாகவே தேவனுடைய அறிவை வளர்த்து கொள்ளணுமா என்று பார்த்தால் இல்ல, தேவனுக்கு பயப்படுதலை தான் வளர்த்தி கொள்ளணும். உடனே ஆதாம் உடனே செய்த காரியம், தேவனுக்கு பயந்து ஒழிந்து கொண்டார். தான் நிர்வாணம் என்பதை வெளிரங்கமாய் சொல்லிக்கிட்டார். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே என்று கேட்கும் போது, தேவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து, இதுதான் முக்கியம், பயந்து. பைபிள் நீங்கள் அறிய போங்க, உண்மையா ஒரு விஷயம் சொல்றேன், பயம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அறிவு பெருக பெருக பயம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ பைபிளை நம்ம அறிய வேண்டிய அறிவு எப்படி அப்படின்னா, கடவுளுடைய பயத்தோடு கூட எழும்புற அறிவு. ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரியாது. இவையெல்லாம் நான் உற்று பார்த்ததுனால், என் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்ததுனால், ஓஹோ இந்த வழியில சென்றால் இது நியாயம் படாது. அதனால ஆதாமை போல தேவனுக்கு அந்த பயப்படுற பயம். இவர் சொல்றாரு, உடைய சத்தத்தை கேட்டு பயந்து இங்க ஒளிஞ்சு நிற்கிற. ஏன் ஒளிஞ்சு நிற்கிற? நான் நிர்வாணி. யார் உனக்கு நிர்வாணி என்று சொன்னது? யார் உனக்கு நிர்வாணி என்று சொன்னது? யாரும் இல்லை, தான் என்று ஒப்புக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும்.
வேற யாரும் அல்ல, வேற யாரும் அல்ல. நான் நிர்வாணி. ஆமா, நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன். ஏன் தப்பு செஞ்சனா? இதோ நீர் என் கூட இருக்க சொன்னீர, இவள் நிமித்தமாக தான். அப்பா ஆதாம் தப்பு செய்யலன்னு அர்த்தம். நான் செய்யல, இதோ நீ கொடுத்த பாரு, இவள் நாள் இருந்தா, இவள் நிமித்தமாக நான் இப்படி ஆயிட்டேன், இவள் நிமித்தமாக நான் இப்படி ஆயிட்டேன். ஆனா அந்த ஏவாளை பேச விடல இவரு. ஏவாள் சொல்றார், ஒன்னும் பேசாத, ஒன்னும் பேசாத. ஆமா, இப்ப என்ன, அது எதையும் பேசாத. நமக்கு இப்பொழுது பைபிள் அறிவு வந்துச்சு. ஏன்? கடவுளின் அறிவு இப்பொழுது உள்ள வந்திருக்கு. குதிக்க கூடாது. கடவுளின் அறிவு நமக்குள்ள வந்தாச்சு. நம்ம தேவனை போல மாறிட்டோம். ஆனா குதிக்க கூடாது. நம்ம கொஞ்சம் தாழ்த்திக்கிறது தான் நல்லது என்று சொல்லி அந்த அறிவை கிள்ளி போட்டு தேவ பயத்துக்குரிய அறிவை உள்ள வர வச்சுக்கிட்டார். அந்த தேவ பயத்துக்குரிய அறிவு உள்ள வந்த உடனே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு ரொம்ப பிரீதியாய் தோன்றப்பட்டது. இந்த அறிவு பிசாசுக்கு வந்திருக்கணும், விழுந்து போன தூதர்களுக்கு வந்திருக்கணும். அவங்களும் தேவன் அறிகிற அறிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இருமாப்படைந்தார்கள், தனக்கேற்ற வைராக்கியத்தை கொண்டு வந்தார்கள். அதனால இருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இஸ்ரவேலர்களை பாருங்கள், இப்பொழுது அவர்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்களே, காரணம் என்ன? அவர்கள் கீழே விழுந்து போனார்களே, காரணம் என்ன? ஏன் இஸ்ரவேல் கீழே விழுந்து போனது? காரணம் அவர்களின் வைராக்கியம் வேத அறிவோடு கூட சென்று விட்டது. ஏன்னா சதுசேயர், பரிசேயர், நியாய சாஸ்திரிகள் அத்தனை பேர்களும் என்ன செய்து விட்டார்கள் என்றால், வேத அறிவு, வேத அறிவு, வேத அறிவு. அவங்களுக்கு எல்லாம் நிறைய வேத அறிவு பெருக ஆரம்பிச்சிச்சு. ஆபிரகாம், ஏதன் தோட்டம், நியூ ஜெருசலேம், கற்கள்ன்றா என்ன, பைபிள் கால்குலஸ், நோவாவுடைய இதே போல விஷயத்திலேயே சென்று கொண்டிருந்தார்கள். ஏனவைதான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை அறியும் போது சந்தோஷம், இரண்டாவது விஷயத்தை அறிவது குதூகலம், மூன்றாவது விஷயத்தை அறிவது உற்சாகம், நான்காவது விஷயத்துக்கு வரும்போதுதான் கொஞ்சமா நம்ம இருமாப்பாடிய செய்வோம். போக போக இது என்ன ஆகும் என்றால், தேவனுக்கேற்ற தேவனுடைய அறிவுக்கேற்ற வைராக்கியமா இல்லாம வேறொரு வைராக்கியத்தை நமக்குள்ள திணித்து விடும். அதனாலதான் இஸ்ரேல் மக்களுடைய வீழ்ச்சியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், அவர்களை பாருங்கள், வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். அது தேவனுடைய அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, அது பைபிள் அறிவுக்கேற்ற வைராக்கியம். அப்ப தேவனுக்கேற்ற அறிவு வேற, பைபிள்கேற்ற அறிவு வேற. நியாய சாஸ்திரிகள் இப்படித்தான் தங்களை வளர்த்தி கொண்டார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் எப்பொழுதுமே சாதாரணமாக நம்முடைய குடும்பத்தில் கூட அவ்வளவுதான். ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேதத்தில் அது தெரியும், மம்மி உனக்கு தெரியுமா சொல்லு பார்க்கலாம், நீ மனப்பாடமா சொல்லு பார்க்கலாம். டாடி எனக்கு வேதத்தில் தெரியும், நீ சொல்லு பார்க்கலாம். அந்த டாடி, மம்மி தெரியலடா, எப்படிடா இதெல்லாம் கத்துக்கிற, அப்படி எப்படி கத்துக்கணும் மத்தியா, எப்படி ஏதாவது சொல்லு பார்க்கலாம், இந்த லைன்ல சொல்லு பார்க்கலாம், நீ இது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னுவாங்க. அந்த பிள்ளையை கண்ட ஆரம்பத்தில் பெற்றோர்கள் ஆச்சரியப்படுவாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு நம்ம அறிவுன்னு. ஆனா அந்த அறிவு ரொம்ப நாள் தெய்வீகமாய் இருக்காது. அந்த அறிவு ரொம்ப சீக்கிரத்தில் தெய்வீகத்தை விட்டு வெளியே போயிடும். இதனாலதான் நான் சொல்லுகிறேன், திருவிருந்துக்கு நேராய் வருகிற நீங்கள் கடவுளை அறியணும், கடவுளை அறியணும். யூடியூப்ல அதுல என்ன இருக்கு, புக்ல இது என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு, ஐயோ எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஐயோ எனக்கு இந்த விஷயம், இதுதான் ரகசியம். ஆரம்பத்தில் எல்லாமே அழகுத்தான். ஆனால் பிசாசு தேவனை குறித்து வச்சிருக்கிற வைராக்கியம் வேற. அந்த வைராக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கலான்னு பார்த்தான். ஆனா ஆதாமு கையில பழம் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார், இது நம்மள தவறான விஷயத்துக்கு கொண்டு போதுன்னு. உடனே சாப்பிட்டு தன்னையும் ஏவாளுக்கு அட்டாச் பண்ணிக்கிட்டு ஏவாளையும் காப்பாற்ற முடியா புதற்குள்ள ஒளிஞ்சி தேவ பயத்தை வெளிப்படுத்தி காட்டிட்டார். நான் அந்த அறிவை அறிஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. இனி நான் அந்த பைபிள், அதாவது நான் உண்மை அறிகிற அறிவு என்று சொல்லி வேற அறிவை நான் பெற்று விட்டேன், அது தவறான மார்க்கத்தில் என்னை அழைச்சு விட்டது, என்னை மன்னிச்சிடு. நான் நிர்வாணி இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. நிர்வாணி என்றால் ஒண்ணுமே இல்லாதவன் புரிஞ்சிச்சு. நான் ஒண்ணுமே இல்லாதவன், நான் இப்ப கூட சொல்றேன், நான் ஒண்ணுமே இல்லாதவன் சொன்னாப்ல ஆண்டவர் ஆடியே போயிட்டார். பரவாயில்ல,
இவன் தப்பித்துக் கொண்டான். அப்போ சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் தடுக்க கூடாது, பழம் சாப்பிடும்போது ஏன் தடுக்க கூடாது? ஆண்டவர் உண்மையிலேயே ஆதாமை எந்த அளவுக்கு தடுக்கிற சக்தி கொடுத்திருந்தார்னா, அந்த உணர்ற சக்தி எந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்க. அதனாலதான் நீதிமொழிகள் புஸ்தகத்துல அடிக்கடிக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இதோ தேவனுக்கு பயப்படுங்கள், அந்த அறிவை வளர்த்தி கொள்ளுங்கள், இந்த அறிவு இல்லைன்னு. எந்த அறிவு? இந்த பைபிள். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் குர்ஆனுடைய அறிவை அறிந்ததுனால இருந்தா, பகவத்கீதைய அறிவை அறிந்ததுனால இருந்தா, சயின்ஸ் உடைய அறிவை அறிந்ததுனால இருந்தா, வேதங்களுடைய அறிவை அறிந்ததுனால இருந்தா, அந்த அறிவு இருமாப்பையும் நமக்கேற்ற வைராகத்தையும் வரவழைத்து தேவனுடைய பயம் நமக்கிட்ட இருந்து வெளியே செல்லும்படியா காலத்தில் அது உண்டாக்கும். உடனே உண்டாக்காது, காலங்கள் உருண்டோடு உண்டாக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏனவைதான் ஆதாம் ஏவாளை போல தவறு நம்ம அநேக நேரங்களை தவறு செஞ்சிடறோம் தான். ஆனா உடனே ஒளிஞ்சிக்கிறது மூலியமா காட்டி கொடுக்கணும், நான் பயந்துட்டேன் ஆண்டவரே, நமக்கு பயந்துட்டேன், இப்ப நான் நிர்வாணி என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். சதுசேயர் பரிசர் அதை செஞ்சிருக்கணும். நாங்களும் வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறோம், எங்களுக்கு வேதம் எல்லாமே தெரியும் எங்களுக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து முன்னாடி போட்டிக்கு நின்றார்களே ஒழிய அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கணும். அப்பா, யார் இந்த சிறுவன் இப்படி வேதத்தை பேசுகிறானே? ஜனங்களுடைய வாயில கூட வருகிறது, வேத சாஸ்திரிகள் நியாய சாஸ்திரிகள் போல் இவன் பேசாமல் அதிகாரம் உள்ளவனாக பேசுகிறானே. அதிகாரம் என்றால் அதான் கவனிக்கணும். கடவுளுக்குடைய பயம் உள்ள வரும்போது அநீதி மேல நம்மளுக்கு அதிகாரம் வரும், நீதி உள்ள அதிகாரம் நமக்கு கிடைக்கும். அதிகாரம் உள்ளவனாக பேசுகிறானே என்று அவங்க சொன்னாங்களே ஒழிய மனம் திரும்பல. அவங்களுக்கு என்னன்னா, இவன் யாரு, இவனுக்கு என்ன நம்மள போல அறிவு இருக்க போதா? நாங்க பாரு வேதத்திலிருந்து என்னெல்லாம் சொல்றோம் பாரு, என்னெல்லாம் எங்களுக்கு தெரியுது பார், நாங்க என்னெல்லாம் கவனிக்கிறோம் பார். மீண்டும் சொல்லுகிறேன், வஞ்சனையின் ஆவி உங்களுக்குள்ள வரக்கூடாது என்றால் பைபிள்யே 2 வகை. ஒன்று பைபிளுடைய அறிவுக்கு செல்லுவது, இன்னொன்று தேவனுடைய அறிவுக்கு செல்லுவது. அப்ப ஆதாம் செய்த மிக ஒரு முக்கியமான ஒரு சூட்சுமமான விஷயம் என்னவென்றால், உடனே அந்த கனியை புசித்து ஒழிந்து கொண்டார். தேவனுக்கேற்ற பயத்தை காட்டிட்டார். அந்த அறிவை மட்டும் பிரயோகப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக மனித குலமே கைவிடப்பட்டு சிட்சிக்கப்பட்டிருக்கும். பிசாசுக்கு எப்படி உதவலையோ கடவுள் நமக்கு கூட உதவிட சான்ஸே இருந்திருக்காது. அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டு நம்ம தேவனை போல மாறிட்டோம் இல்லையா? மாறின உடனே நம்ம புத்தியை காட்டி இருந்தோம்னா, நம்ம அறிவை காட்டி இருந்தோம்னா, இனி என்றென்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட சாத்தியமே இல்லை. ஆனா ஆதாம் தேவ பயத்தை உடனே ஏவாளுடைய கையை பிடிச்சு உட்கார வைத்து, இப்படி நட, நிச்சயம் நமக்கு ரட்சிப்பு வரும், நட அப்படின்னு சொல்லி தாழ்த்திக்கிட்டாங்க. கடவுளுடைய சிச்சையை கவனித்தாங்க. தற்காலிகமான சின்ன சிச்சையை கொடுத்தார். உன்னிமித்த இந்த பூமி சபிக்கப்பட்டுச்சு, உண்மைதான். ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் இந்த சிச்சையை அனுபவிக்கிறான்? நல்ல யோசித்து பார்த்தா, எல்லா வல்லவனாகிய இறைவன் நமக்கு சிச்சையை கொடுத்தாலும் இந்த உலகத்தை இப்ப கூட நம்ம சொல்றோம், என்ன அருமையான உலகம், என்ன ஒரு குட்டி ஸ்வர்க்கம் என்று சொல்லுகிறோம். ஒரு பக்கம் குட்டி நரகமாகவும் தெரிகிறது, மற்றொரு பக்கம் குட்டி ஸ்வர்க்கமாகவும் தெரிகிறது. இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம், குட்டி ஸ்வர்க்கமாகவும் குட்டி நரகமாக ரெண்டுமே காட்சி அளிக்கிறது என்றால், தேவன் மெய்யாகவே இரக்கமுள்ளவராய், நெஞ்சில ஈரம் உள்ளவனாய் தேவன் நம்மை சிச்சித்தார். சிச்சிக்கும் போது கூட எப்படி சிச்சிக்கிறார் பாருங்க. என்ன பாதிக்கப்பட்டுச்சு இந்த உலகத்துல? அவன் ஒழுங்கா வாழ்ந்தால் எங்கெங்க சண்டை, சபிக்கப்பட்ட பூமி தான், நோய் இருக்குதான். ஆனா அது கேட்ட மருந்தையும் இறைவன் கொடுத்தாரு. பிரச்சனை இருக்குத்தான், அது கேட்ட சொல்யூஷனும் கொடுத்து, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் கண்டிப்பாக ரட்சகரா வர்றேன் அப்படின்னு வந்து ரட்சிப்பை ஏற்படுத்தி, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. எவ்வளவு பேருக்கு என்ன உண்டாகிற பயம் வருது நான் பார்க்கிறேன்.
அப்ப கடவுள் இப்பொழுது கூட எதிர்பார்க்கிறது பைபிள்ல வளரும்படி அல்ல, கிரந்தங்கள்ல வளரும்படி அல்ல, வேதங்கள்ல வளரும்படி அல்ல, தேவனுக்குள் வளரும்படியாக. இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் ராபோஜனம், இன்றைய நாள் ராபோஜனம் இந்த நாளுக்காக மட்டுமல்லாமல் என்றென்றைக்கும் நீங்கள் இறைவனுக்கு ஞான கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். ஒன்றுமில்லை குப்பை என்று நான் எண்ணுகிறேன்ப்பா. விஞ்ஞானம் இன்னைக்கு அந்த நன்மை மேல வந்த அறிவு பாருங்க. குரானு, குறளு, பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதா, கன்ஃபியூஷியர், அரிஸ்டாட்டல், இன்னும் சாக்ரட்டிஸ், இன்னும் எவ்வளவு மேதாவிகள். அதுல ஒன்று இந்த வேதமும். இந்த வேதமும் உண்மையிலேயே சொல்லுகிறேன், இதே வேதத்தை படிச்சுத்தான் இஸ்ரேல் மக்கள் இடரல் அடைந்தார்கள். இதே வேதத்தை படிச்சுத்தான் இஸ்ரேல் மக்கள் இடரல் அடைந்தார்கள். இதே வேதத்தை படிச்சுத்தான் பிசாசு இயேசுவை இடரல் அடையும்படி செய்ய வச்சான். முடிவு உங்க கையில இருக்கு. வேத அறிவு வேணும்னா என்னை விட்டு போங்கள். தேவ பயம் வேணும்னா என்னோடு கூட இசைந்திருங்கள். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் தேவ பயம் மட்டும்தான். அது எப்படி இருக்கும்னா சத்தியத்தின் வெளிப்பாட்டோடு கூட நிரம்பி இருக்கும். சோ இந்த இரண்டு வகை இருப்பதனால் ஆதாம் எவ்வளவு ஷார்ப்பா யோசித்து, எவாள் நீ கனியை சாப்பிட்ட முடிஞ்சிச்சு கதை, நீ என்கிட்ட வராத என்று ஒதுக்கி இருக்கலாம் ஆதாம். ஏன்னா ஆதாமுக்கு 2 நாலேஜும் இருந்துச்சு. நன்மை தீமை அறிகிற அறிவை அடைஞ்சிட்டா நாம் தேவனை போல மாறுறோம். அது கண்டிப்பா நம்மளை நிரந்தரமா சிச்சுக்குள்ள மாத்திடும். ஆனா அறிவு வந்துடும். ஆனா அது நல்லதல்ல. நம்ம ஏற்கனவே தேவனோடு கூட பேசி இருக்கிறோம், உறவாடி இருக்கிறோம். ஆனா அது நல்லதல்ல அப்படின்னு உணர்ந்துட்டு இவர் என்ன பண்ணாரு, அந்த கனியை வாங்கி புசித்தார். ஏன்னா இவருக்கு தெரிஞ்சிச்சு சொல்யூஷன் என்னன்னு தெரியும். கனியை வாங்கி புசித்துட்டு ஏவாளையும் கைப்பிடிச்சு கூட்டின்னு போய் ஒளிஞ்சிக்கினார். ஒளிஞ்சிக்கிறது மூலியமா தெய்வ பயத்தை வெளிப்படுத்தி காட்டினார். நான் நிர்வாணி என்று ஒத்துக்கிட்டார். அப்பா அந்த அறிவை புஸ்தம், ஆனா அறிவு இல்லப்பா, இல்ல நாங்க நிர்வாணி என்று ஒத்துக்கிட்டார். கடவுளுக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. வீழ்ச்சி அடைந்ததும் ஆதாம் ஏவாள் தான். நமக்கு ரட்சிப்புக்குரிய வழி காட்டியதும் ஆதாம் ஏவாள் தான். நம்பினால் நம்ப முடியாத ஒரு விஷயம், ஆனா விஷயம் அதுதாங்க. அவங்க தான் ரெண்டுமே அவங்க செஞ்சுட்டு போனாங்க. எவ்வளவு நல்ல பெற்றோருங்க பாருங்க. நமக்கு சில பெற்றோருங்க நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? அவங்க நாளைக்கு நம்முடைய பிள்ளை விசனம் படக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று வச்சுட்டு போறாங்க. ஒரு வீட்டில் நான் சாவ அடக்க ஆராதனைக்கு போறேன். அந்த அடக்க ஆறுதல்ல பேர பிள்ளைக்கு அந்த ஆயா சொல்லியிருக்கு, போன்ல சொல்லிட்டு போயிருக்கு. சாவத்துக்கு முன்னாடி போன்ல சொல்லிட்டு போயிருக்கு பேர பிள்ளைக்குமா, மக உனக்காக நான் 16 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன், எடுத்துக்கோ. நான் கொஞ்ச நேரத்தில் செத்துற போறேன், 16 ரூபாய் உனக்கு சேர்த்திருக்கிறேன். 16 ரூபாய் ஆயாவுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய பணம். அதை தன் பிள்ளைக்கு வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்க. இதாயா ஆதாம் ஏவாள் நமக்கு செய்த நன்மை. அவங்க மட்டும் எதிர்ச்சி நில்லி காட்டி இருந்தால், எங்களுக்கும் அறிவு வந்தாச்சு, எங்களுக்கும் வேதத்தின் அறிவு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஏவாளையும் காப்பாற்றினார், தன்னையும் நிர்வாணின்னு ஒத்துக்கிட்டார், தாழ்த்திக்கிட்டார். என்ன மன்னிச்சுட ஆண்டவர்னு சொன்னார். சின்ன சிச்சை ஒத்துக்கிட்டா என்னைக்குமே சின்ன சிச்சை. அதனாலதான் கோர்ட்ல கூட சொல்லுவாங்க, உங்க வாயிலிருந்து நீங்க ஒத்துக்கிட்டா சிச்சையை நாங்க குறைச்சிடுவோம். அதனாலதான் மனித இனத்துக்கு சிச்சையை குறைச்சிட்டார். ஆனா இப்போ நிறைய பேரு அதற்குள்ள வரல. இஸ்ரேலை போல இந்த வேதத்துல இருந்து இடரல் அடைய ஞானத்தை தேடி போயிட்டாங்க சில பேர். அது போலதான் வேற வேற வேதம், வேற வேற என்னென்ன இருக்கு, கடவுள், சயின்ஸ், சிருஷ்டி, அந்த அறிவை தேடின்னு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. யாரு எப்படி போறாங்களா இல்லையா? நீ யாரு நான் கேட்கிறேன். திருவிருந்து நேருத்தண்டு தன்னைத்தான சோதித்து அறிகிறவன் நியாயத்தீர்க்கப்பட மாட்டான். எமது போதனைகள் உங்களுக்கு நிச்சயம் அறிவை வர வைக்காது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அறிவு கண்டிப்பா கிடைக்காது.
தேவனுக்கேற்ற அறிவு, ஆதாமுக்குள்ள இருந்த அறிவு, தேவனை எதிர்பார்க்கக்கூடிய அறிவு தாராளமாய் கிடைக்கும். ஏனவைதான் ஆதாம் எவளை போல தெய்வ பயத்தை வெளிப்படுத்தி காட்டுங்க. இதேதான் ஒரு முறை ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இறைவன் இவ்விதமாக சொல்லுகிறது. அதுவும் ஒரு பக்கம் அருமையாக இருக்கு. 33ஆம் அதிகாரம் 6 வசனத்துல இருக்கு பாருங்க. என்னன்னு, பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். பாருங்க, பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உனக்கு ஒரு உறுதியா வச்சுக்கோ. ஆனா எதை நீ வளர்த்தி கொள்ளணும்னா, எதை நீ பொக்கிஷமா வைக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே உன் பொக்கிஷமாக நீ வளர்த்தி கொள்ளணும். கடவுளுக்கு பயப்படுதலே உன்னுடைய பொக்கிஷமாக காவலாளியா நீ வச்சுக்கணும். இந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயம்தான் ஆதாம் ஏவாள் அன்னைக்கு செய்யாம போயிருப்பாங்கன்னா இன்னைக்கு நம்ம கதி என்ன ஆயிருக்கும். ஆதாம் ஏவாள் நமக்கு விட்டு சென்ற அற்புதமான ஒரு விஷயம். அந்த மனுஷனை நாம் ஒரு நாள் பரதேசில பார்க்க தான் போறோம், இல்ல நம்ம நிச்சயமா சந்திக்க போறோம். கண்டிப்பா சொல்றேன், ஆதாமுடைய மார்பை தழுவி நாம் சொல்ல வேண்டியது, என்ன நல்ல வேலை செஞ்சீங்கப்பா. இப்ப கூட சொல்றேன், எனக்கு அறிவு வேண்டவே வேண்டாம். வேதத்தின் அறிவு அதை தெரிஞ்சுக்கிட்டே இதை ஐயோ அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உமக்கு பயப்படுகிற பயம் இருந்தா சொல்லு ஆண்டவா, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு இருந்தால் சொல்லு, அதுல நாங்க வளரணும். அதனாலதான் ஏசியா தீர்க்கதரிசி இவ்வளவு அருமையாக இவ்வளவு ஆழமாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அற்புதமாய், 6 வசனத்துல அற்புதமாய் இவர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுதல அதன் பொக்கிஷமாக இருக்கட்டும். தேவனுக்கு பயப்படுதல அதன் பொக்கிஷமாக இருக்கட்டும். வேணுமென்றால் ஞானம் அறிவு எல்லாமே உனக்கு உறுதியாக வச்சுக்கோ, உனக்கு உறுதியாக வச்சுக்கோ. ஆனா உன்னை காக்கிற பொக்கிஷம் எதுனா கர்த்தருக்கு பயப்படுதல. இந்த பயம், இந்த பக்தி உங்களுக்குள்ள வளர வேண்டியது அவசியம். அதுக்கேற்றதான பைபிள் ஸ்டடி, அதுக்கேற்றதான ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரேன். எல்லாரும் நம்மளை விரும்பணும், ஆஹா வேண்டாம். எல்லாரும் நமக்கு கீழ்ப்படினோம், ஆஹா வேண்டாம். யார் செவி கொடுக்கிறானோ, யார் கீழ்ப்படுகிறானோ அவன் தான் நமக்கு போதும். அவங்க நம்ம கூட சேர்ந்தால் போதும். இந்த விருப்பத்தோடு கூட தான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த விருப்பத்தோடு கூட தான் நம்ம இத்தனை காலமாக நடந்து வந்தோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்படியே எழுந்திருப்பீங்களா? அப்படியே எல்லாருமே சிரங்களை தாழ்த்திக்கிறீங்களா? ஆண்டவரே, தயவோடு கூட என்னையும் மன்னிங்கப்பா. ஆண்டவா, திரும்பவும் நான் உம்முடைய சமூகத்திலேயோ உம்முடைய சர்ச்சிலேயோ என் அறிவை காட்ட நான் வரவில்லை. என் அறிவை நான் காட்ட மாட்டேன். உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சர்ச்சில், உம்முடைய தேவ சபையில் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் காட்டி, ஆதாமை போல என் பிள்ளைகளுக்கும் என் சபை மக்களுக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயம், நாங்க ஒன்றுமே இல்லை, நாங்க நிர்வாணி, இப்ப கூட நாங்க நிர்வாணி தான் என்று ஒப்புக்கொள்கிறோம் என்ற பிரார்த்தனை நீ செய்தால், மீண்டும் உன் சந்ததியை கூட பரிசுத்த சந்ததியா, தேவ சந்ததியா அதை நீ மாத்துவ. எழுந்திருப்போமா? எல்லாரும் அப்படியே சிரங்களை தாழ்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் முன்ன வாங்க. ஒக்கத்தோடு கூட ஒரு பிரார்த்தனையை செய்யுங்க. ஆண்டவரே, எங்க ஆதாம் ஏவலை நாங்க என்னமோ நினைச்சிட்டோம், ஆனா எவ்வளோ ஆதாம் ஷார்ப்பா இந்த வேலை செஞ்சு முடிச்சார். இது இந்த நேரத்தில் நான் கற்றுக்கொண்டது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. நானும் உம்மை வெளிப்படுத்துறேன் ஆண்டவரே. என்னுடைய அறிவில் நான் உம்மை வெளிப்படுத்தல, நீர் விரும்பக்கூடிய கர்த்தருக்கு பயப்படுதலையே உம்மை வெளிப்படுத்துறேன். சரங்களை தாழ்த்திக் கொள்வோமா? கண்களை நாம் மூடுவோமா? யாராவது ஒருவர், உங்களுக்குள்ள ஒருவர் வந்து பிரார்த்தனை செய்யுங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒப்பு கொடுத்து நான் பிரார்த்தனை செய்யலாம்.